Hi everyone, welcome to the list channel. இன்னைக்கு வந்து ஒரு டின்னர் vlog தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஆர்ட் ஒர்க் நான் கிச்சன் வால்ல பண்ணது. ஆர்ட் ஒர்க்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங் நான் ட்ரை பண்ணது. ரெடிமேடா ஸ்டிக்கர் ஒட்டுறதை விட நம்மளா இந்த மாதிரி ஏதாவது வரைஞ்சி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி சேனல் நேம் எழுதி ஒரு சிம்பிளா ஒரு டிராயிங் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தி, அது கூட பச்சை பட்டாணி குருமா, அதுக்கப்புறம் ஒரு நான்வெஜ்ஜும் இருக்கட்டும் பிச்சி போட்ட சிக்கன் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணிக்கு வந்து குருமாக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக வெட்டிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக வெட்டி, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஊற வச்ச பச்சை பட்டாணி வந்து நான் தனியாக வேக வச்சு எடுக்கலை, எல்லாமே சேர்ந்து நான் வந்து குக்கரில் தான் ஒன்றா வைக்க போகிறேன். குக்கர் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு, ஜீரகம் நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கேன் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். வெங்காயமும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கலர் லைட்டாக மாறினா போதும். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1.5 ஸ்பூன் கரம் மசாலா பொடியெல்லாம் போட்டு வெங்காயத்து கூட லைட்டாக வதங்கிட்டு நம்ம உடனே தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வைக்கிறேன். அப்படியே வச்சா ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி வந்துடும். அதனால லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு தக்காளி லைட்டாக வேக விடலாம். தக்காளி இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. அது கூட நம்ம ஊற வச்ச பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி வந்து ஒரு 6 hours நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பட்டாணி போட்டு மசாலா கூட எல்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து அந்த பட்டாணி முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி உப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு ப்ரெஷர் குக் வச்சிடலாம். ஒரு 4 to 5 விசில் வர வரைக்கும் நம்ம வச்சிடலாம். ஸோ பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நான் வந்து ஒரு சின்ன பால்கனி இருக்குது எங்களுக்கு, அதில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாமேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ குவைத்தில் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப பயங்கர சூடு, டெம்பரேச்சர்லாம் ரொம்ப டெய்லியுமே கூடிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து செடி வச்சுருக்கவங்க வந்து காலையிலையும் சாயங்காலம் 2 வேளையும் ஊற்றி ஆகணும். இல்லைனா காலையில் ஊற்றினாலுமே 2 வேளை ஊற்றினாலுமே செடியெல்லாம் வந்து ரொம்ப வாடிட்டே வருது. என்ன பண்ணன்னு தெரியல, அதனால் 2 வேளை வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். அஞ்சு விசில் வந்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஏர் எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டாணி வந்து நல்லா வெந்துச்சு, நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இதோடய வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இப்படியே வைக்கலாம். இன்னி கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். நான் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொஞ்சமாக நீங்கள் ஊற்றலாம், 1 ஸ்பூன் மாதிரி. நான் வந்து இங்கே வந்து இந்த ரெடிமேடாக கோகனட் மில்க் பவுடர் வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து 1 ஸ்பூன் எடுத்து அதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த கிரேவியை வந்து கொஞ்சம் திக் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் நான் ஆட் பண்ணி பச்சை பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து சிக்கனுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் அது வந்து பேஸ்ட்டாக ஆக்கலாம், இல்லாட்டா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். இடித்து போட்டு பண்ணால் வந்து அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பொடியெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 3/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சிக்கன் பிரஸ்ட் தான் எடுத்துறதுனால பொடியெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. ஸோ தக்காளி எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு தக்காளி மசாலா எல்லாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு மூடி போட்டு வேக விடலாம்.
தக்காளி வந்து நல்லா வதங்கிச்சு. ஒரு சிக்கன் பிரெஸ்ட் வந்து நான் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன். அது எல்லாமே போட்டு நம்ம மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே இறங்கும். சிக்கன் வந்து இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பெப்பர் பொடி போடுறேன். பெப்பர் பொடி போடும்போது அந்த டேஸ்ட் இனியும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ரொம்ப காரம் பிடிக்காதவங்க இந்த பெப்பர் போட வேண்டாம். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் காரமாக கொஞ்சம் நல்லா இருக்கும். பெப்பர் போட்டால் இனியும் சூப்பராக இருக்கும். பெப்பர் போட்டு வதக்கி விட்டுட்டு சிக்கன் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எங்களோட டின்னர் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு. சப்பாத்தி நைட்டு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ சப்பாத்தி, பச்சை பட்டாணி குருமா, அது கூடயே வந்து ஒரு நான்வெஜ் வேணுங்கிறதுனால சிக்கன் வச்சு. ஸோ இன்னையோட டின்னர் vlog இதுதான். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸை நீங்களும் ட்ரை பண்ணி எங்களுக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.